நலங்கு மாவு குளியல் பொடி ரெடி பண்ணலாமா? நம்ம பாட்டி காலத்துல இருந்து நம்ம வீட்டில் பயன்படுத்திட்டு வர ஒரு விஷயம் தான் இந்த நலங்கு மாவு. இதுக்காக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து தேவையான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அரைச்சி ஒவ்வொரு பேக்கெட்டாக பேக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பொடியை நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பொடியை வாங்குங்க, நீங்கள் உடனே கலர் ஆகிருவீங்க, இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கிடைக்கும் அப்படியெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து. எதுலனாலும் கன்சிஸ்டன்சி முக்கியம்ல. பிம்பிள்ஸ் நல்லாவே குறைஞ்சிடும், டார்க் ஸ்பாட்ஸ் கண்டிப்பாக இருக்காது. யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாகும், ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி. கொஞ்சம் க்ளோ கொடுக்கும், சன்டர்ன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது இதை நாங்கள் எப்படி தயாரித்து எப்படி பேக் பண்ணோங்கிறது தான். இந்த பவுடரை காலையில் நேரத்தில் அவசரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, வீக்கெண்டில் நமக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் கொடுத்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் சரி, இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்பு, க்ரீம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம் இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சமாவது கெமிக்கல் இருக்கும். ஆனால் இந்த பொடியில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. இதை நீங்கள் தாராளமாக நம்பி யூஸ் பண்ணலாம். இதை சின்ன குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இந்த செல்ஃப் யூஸ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகிறதோட ஃபர்ஸ்ட் ட்ரை தான் இந்த நலங்கு மாவு பொடியை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு இருந்தால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்து கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். ஆர்டர் பண்ணுறதுக்கு கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். டாடா பாய்.